ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட்ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சி ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நிறையா கம்பைலர்ஸ் அண்ட் ஐடிஇஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ கம்பைலர்னால் என்ன, ஐடிஇனா என்ன, டெக்ஸ்ட் எடிட்டர்னால் என்ன, ஒவ்வொரு ஐடிஇக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி, அதில் எதை நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், கம்பைலர்னால் என்ன? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுனதை இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாற்றுறது தான் கம்பைலர். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம எழுதுகிற ஒரு கோடை கம்ப்யூட்டருக்கு புரியாது. அந்த கோடை கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜ்க்கு மாற்றுறது தான் கம்பைலரோட வேலை. ஸோ சி லாங்குவேஜ்க்கு இந்த மாதிரி நிறையா கம்பைலர்ஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னுமே நிறையா கம்பைலர்ஸ் இருக்குது. இந்த சீரீஸில் நம்ம மிஞ்சி-W64 அப்படின்ற கம்பைலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடிஇஸ் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். நிறையா பேருக்கு இன்னுமுமே நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஐடியும் டெக்ஸ்ட் எடிட்டரும் ஒன்றா, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னுமே நிறையா பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஐடிஇ அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஐடிஎஸில் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ், டூல்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது அதுலேயே நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங், அதாவது கோட் எழுதலாம். அதுலேயே கம்பைலர் இன்பில்ட்டாக இருக்கும். கம்பைல் பண்ணி பில்ட் பண்ண முடியும், டீபக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஐடியிலேயே நமக்கு இன்பில்ட்டாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு தனி கோர்ஸே பண்ணலாம், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதில் நம்ம டெக்ஸ்ட் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அதை தாண்டி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஐடிஎஸில் இருக்க மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் இருக்காது. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் நீங்கள் சி ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமுக்கான கம்பைலரை நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரில் கோடை ரன் பண்ண முடியும். இல்லைனா கோட் ரன் ஆகாது. இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு இதை தாண்டி இன்னும் நிறையா ஐடிஇஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு CodeBlocks. என்னை பொறுத்த வரைக்கும் சி அண்ட் C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு CodeBlocks தான் ரொம்ப பெஸ்ட்டு. CodeBlocks ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐடிஇ. இதிலேயே கம்பைலரும் நமக்கு இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கம்பைலர் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல. CodeBlocksோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம CodeBlocks தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்லிப்ஸ் ஐடிஇ. எக்லிப்ஸ் ஒரு ஜாவா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதில் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது தான் ரொம்ப ஸ்பெஷல். பட் நீங்கள் சி அண்டு C++ அந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நெட்பீன்ஸ் ஐடிஇ. நெட்பீன்ஸும் எக்லிப்ஸ் மாதிரியே தான். உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நவ் VS Code. இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ் மாதிரி இது ஒரு ஐடிஇ கிடையாது. இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். VS Code மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த VS Code பற்றி சொல்லணுன்னா இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு கோட் எடிட்டர்னே சொல்லலாம். பிகாஸ் அதில் நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். அதாவது நம்ம கம்பைலர்ஸ்லாம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணாமல் VS Codeலேயே நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட எக்ஸ்டென்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளால் ஒரு கோடை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு Sublime Text. இதுவும் ஒரு நல்ல டெக்ஸ்ட் எடிட்டர்னே சொல்லலாம். இது பைத்தானுக்கு ஃபேமஸ். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் சி அண்ட் C++க்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கு கம்பைலர் தனியாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் கோடை ரன் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு Atom. இதுவும் Sublime மாதிரியே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான். Atom GitHub கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம CodeBlocks எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போயிட்டு CodeBlocks அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் CodeBlocksோட அஃபிஷியல் ஐடிக்குள்ளார போய்க்கோங்க. அதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பைனரி ரிலீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடது விண்டோஸ், நான் விண்டோஸ்குள்ளார போய்க்கிறேன். ஸோ இதில் நிறையா செட்டப் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் 64 பிட்னா 64 பிட், 32 பிட்னா 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மிஞ்சி-W அப்படின்னு இருக்கிறத பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் மிஞ்சி-W தான் நமக்கு கம்பைலர். ஸோ நீங்கள் மிஞ்சி-Wன்னு இருக்கிறதுக்குள்ளார போனீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே மிஞ்சி-W கிடைக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் வேறு செட்டப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஞ்சி-W தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் மிஞ்சி-W W64 இதிலேயே நமக்கு இன்பில்ட்டாக கிடைக்குது. ஸோ என்னோடது 32 பிட் அப்படின்றதுனால நான் 32 பிட் செட்டப் டவுன்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு 64
பிட்னா நீங்கள் 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 32 பிட்டில் sourceforge.net போயிட்டு இங்கே வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து டவுன்லோட் பேஜ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ 5 செகண்ட்ஸில் வந்து உங்களோட டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ CodeBlocks அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ரன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கேட்குது, இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டவுன்லோட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இப்போதைக்கு நான் நோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு டெஸ்க்டாப்லேயே CodeBlocks சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. தெரியல, ஒரு வேளை இல்லைன்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு CodeBlocksன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம CodeBlocks இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட்டப். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கோடு வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பில்ட் ஆப்ஷன் போயிட்டு பில்ட் அண்ட் ரன் அப்படின்னு கொடுங்க. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 10ன்னு கிடச்சிருச்சு. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இதெல்லாம் எப்படி போடணும், எப்படி நம்ம ஃபைலை சேவ் பண்ணணும், இன்க்ளூட்னா என்ன, மெயின்னா என்ன, இன்ட்டு ஏ =10 ஏன் கொடுத்துருக்கோம், இதில் பிரிண்ட் வந்து எப்படி பண்ணணும், எப்படி வந்து கன்சோல் அவுட்புட் வர வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஐடி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியலங்க, எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கோட் வந்து ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க ஆன்லைன் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து நமக்கு நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து இது எல்லாமே ஆன்லைன் வெப்சைட்ஸ், கோடிங் கிரவுண்ட், ப்ரோக்ராமைஸ், கோட்செஃப், ஜேடூடில், பைசா, ஆன்லைன் ஜிடிபி, இதுவும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆன்லைன் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கோடை வந்து எழுதி நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஐடிஸ்லாம் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கோடை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இல்லை என்கிட்ட வந்து சிஸ்டம் இல்லை அப்படின்றவங்கலாம் வந்துட்டு ஃபோன்லேயே கூட நீங்கள் வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.